வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இரவு செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நட்பு நாடுகள் என்ற அடிப்படையில் சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈராக், பாகிஸ்தான் உள்ளிட்ட 5 நாடுகளின் கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் தங்கள் எதிரி நாடுகள் மற்றும் அவர்களின் கூட்டாளி நாடுகள் இந்த வழியாக செல்ல அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானின் பந்தர் அப்பாஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ராணுவ தாக்குதலில் ஈரான் கடற்படை தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் அவருடன் சேர்ந்து ஈரானின் மூத்த கடற்படை தளபதிகள் பலரும் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இதுகுறித்து ஈரான் ராணுவம் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது என்றும் பெட்ரோல், டீசல், எல்பிஜிக்கு எந்தவிதமான பற்றாக்குறையும் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் பெட்ரோல், டீசல் விற்பனையில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் மார்க்கபுரம் மாவட்டத்தின் ராயவரம் பகுதியில் இன்று அதிகாலையில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 25 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாமக தலைவராக தன்னை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் உரிமையியல் வழக்கில் தீர்வு கிடைக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரியும் டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம், தேர்தல் நடைமுறை தொடங்கிவிட்டதால் சின்னத்தை முடக்க முடியாது எனவும் இதில் நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் வாதிட்டார். இறுதியில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேற்காசிய போர் பதற்ற நிலவரம் குறித்தும் போர்ச்சூழலில் மாநிலங்கள் தயாராக இருப்பது குறித்தும் விவாதிக்க அனைத்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி நாளை மார்ச் 27ஆம் தேதி மாலை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.